இல்ல நான் படம் பேரே தெரியாத தான் உள்ள வந்தேன். ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த படத்த. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்துல என்னன்றத ட்ரைலர்லயே பார்த்துருப்போம். ட்ரைலரை தாண்டி பெருசா வேற ஏதாவது இருக்குமான்னா ஒரு சில விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. ஆனா கொஞ்சம் ஓவர் டோஸா காமிச்ச மாதிரி தெரியுது. படம் ஒரு புதுவிதமான ஒரு அட்டெம்ப்ட். ஓகே, சும்மா அப்படி ஜாலியாக ஃபன்னாக பார்க்கணும்னா பார்க்கலாம், படத்தை பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று, மூளையை கைட்டு வீட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் படம். நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க, நிறைய கேள்வி கேட்பீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்காது கண்டிப்பாக. அந்த மாதிரி தான். ஏன்னா டேரக்டரு நினச்சதெல்லாம் என்னது படமாக எடுத்துருக்காப்புல. திடீர்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிக்கிறாப்புல, திடீர்னு ஒரு வில்லனை கொண்டு வந்து போடுறாப்புல, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ன்றாப்புல, திடீர்னு நெஞ்சில் குத்தி இதயத்தையே மாத்திராப்புல. அந்த இதயம் எங்கிறது கடைசின்ற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். மூளையை கைட்டு வீட்டில் வச்சுட்டு வந்து படத்தை பார்த்தீங்கன்னா வேணா பிடிக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். சும்மா ஒரு ஒன் டைம் ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான். அதெல்லாம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருந்துச்சு, டெக்னிக்கலாக பயங்கரமாக இருந்துச்சு, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒன்று டேரக்டர் கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணிட்டாப்ல. இந்த மாதிரி படத்துக்கு திங்க் பண்ணணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு ஃபேண்டசின்றதால் திங்க் பண்ணணும். ஆனால் இவர் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிட்டாப்ல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் கொஞ்சம் குறைச்சி தான் நல்லா இருந்திருக்கும். ஒரு படம் நல்லா இருந்தது, வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்க, இது வரைக்கும் பார்த்தது இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து என்னங்கிறது மாதிரி நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போனது. இப்படிலாம் யோசிக்கவே இப்படி கூட எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம், ஜாலியாக. அதெல்லாம் ஒன்றும் தெரியல அந்த மாதிரிலாம் ஒன்று. வெரி குட், சூப்பர். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு புது ஹீரோ பண்ணியிருக்கான்னாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருந்ததுனால ஸ்கிரிப்ட் ரொம்ப ஜாலியாக போச்சு. நிறைய இந்த மாதிரி ஸ்டோரிஸ்க்கு வந்து மக்கள் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லோரும் புது ஹீரோ, நிறைய பேர் மெயின் ஆர்டிஸ்ட்டை பார்க்குறாங்களே தவிர இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்கிட்ட பார்க்கணும். அண்ட் கதையுமே சூப்பராக நல்லா இருந்துச்சு. அண்ட் இதை நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். படம் நல்லா இருந்துச்சுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம், ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் வந்து இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக தெரியல, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. திருக்கி விட்டார் ப்ரோ. ஒரு புது டைரக்டர் இவ்வளோ ஃப்ளாப் இல்லாமல் ஒரு சீன் கூட எடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெஸ்ட்டு. ஒரு யங்ஸ்டருக்குலாம் நல்லா இந்த படம் பார்த்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ரோ. கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா எமோஷனல் தறி விட்டாங்க ப்ரோ. ஒரு ரேப் ஒன்று வரும் ப்ரோ. ஸோ ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டான கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்க. லைக் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ்லாம் ஆக்வர்டாக இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து விடிவி சார் அந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஓவராலாக நல்லா இருந்துச்சுண்ணா. படம் வந்து சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் ஒர்த்தாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். புதுசாக நடிச்சிருக்காங்க. நம்ம என்னவோ எதுவும் நினச்சோம், ஆனால் படம் வேறு லெவலாக இருக்குண்ணா. பேக்ரவுண்ட் மியூசிக் முதல் கொண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறாங்க. இப்போ வித்தியாசமாக இருக்குண்ணா படம் வந்து பார்க்கும்போது. ஒரு இதுவும் மாறுறாங்க, ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறங்காட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டில் வந்து முடிச்சிருக்கிறாங்க படத்தை. அது எப்படின்னு தெரியல. பாட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது. நாங்கள் வந்து நினச்சி எப்படி வந்தோன்னா சும்மா நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி தாங்க நான் நினச்சோம். கடைசியில் பார்த்தா அவங்க ஒரு இதுவாகவே பண்ணியிருக்கிறாங்க. படம் நல்லா இருக்குண்ணா. எல்லாருமே வீட்டில் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், கப்பிள்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாண்ணா. நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. நல்லா ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருது. புது கான்செப்ட்டு நல்லா எவ்வளோ என்டர்டெய்னிங்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ என்டர்டெய்னிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பெஸ்ட் பார்ட்டாக இருந்தது. நான் எதிர்பார்க்காம தான் வந்தேன் இந்த படத்துக்கு. பேனர், பெரிய பேனர், புஷ்பு மேடம், ஓகேங்களா. ஸோ படம் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. சரி, கண்டிப்பாக படம் உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு தான் உள்ளே வந்து நானும் ஃப்ரெண்டும். ஆனால் கட்சியில் பார்த்தா உள்ளே வந்தால் எந்த இடத்துலையுமே போர் இல்லை சார். அந்தளவுக்கு படம் நல்லா சூப்பராக இருக்குது. மெயினுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. காமெடி நல்லா ஜாலியாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து திடீர்னு ஆணாக ஆகிறதும் திடீர்னு வந்து பெண்ணாக ஆகிறதும் நல்லாவே இருக்குது. கிளாமருக்கெல்லாம் பஞ்சமே இல்லை சார். அதாவது ஒரு கிட்ஸின்னு இருந்தால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட பட்டம் முழுக்க நிறைய கிட்ஸின் இருக்குது, நிறைய இடத்துல நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தூக்க கிட்ஸுங்களுக்கு நல்லா பிடிக்கும். தூக்க கிட்ஸ் பெண்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா இப்போ பெண்கள் அப்படி தானே விரும்புகிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க நல்லாவே பிடிக்கும். நம்ம எந்த விதத்திலும் நம்ம குறையில்லை. உள்ளே வந்தாங்கன்னா வந்து கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இல்லைன்னு கேட்பாங்க பாருங்கள். கண்டிப்பாக ஒர்த்து. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் நல்லா இருந்தால் நல்லா தெரிஞ்சுவேன், நல்லா இல்லை நல்லா இல்லைன்றுவேன். என்னோட தனிப்பட்ட மேலே கருத்து. மற்றவங்க எப்படி சொன்னாங்க தெரியாது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் வந்து உண்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது அந்த ஒரு எந்த ஒரு விதமே இல்லை, புது ஹீரோ மாதிரியே தெரியல. உண்மையாக ஆக்ஷன்லேருந்து, காமெடியிலேருந்து, அந்த லவ்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே வந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்திருக்காங்க. ஓவர்டுவோ போல் கம்மியாகவும் பண்ணல, என்ன தேவையோ அதை அளவாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியே யூனிக்காக இருந்துச்சு. இந்த அப்படியே காமெடியாக திரும்ப நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபு, செகண்ட் ஹாஃப் அப்படியே எமோஷன் ஃபீலிங்ஸ் அப்படியே டவுனாக திரும்பிட்டு லாஸ்ட் லெவலில் வச்சிட்டாங்க. அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. டபுள் ஆக்குபென்சி, ஒரு செம்ம ஜாலியான படம். லாஜிக்கெலாம் பார்க்காம என்டர்டெய்னிங்கான ஒரு படம். ஒரு 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் எதையும் யோசிக்காமல் படம் பார்க்கணும்னு நினச்சா இந்த படம் வர்த்து.
அதை சொல்லுவாங்க மாப்பிள்ளை அவர் தான் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் பழசு. ஆனால் செம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். எனக்கு என்னென்னா ஒரு பழைய கான்செப்டை எடுத்து ரினியூவல் பண்ண முடியுமா, அதை சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு எனக்குலே டவுட் இருந்தது. ஆனால் அதை செம்மையாக பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். உண்மையிலே டேரக்டர் அந்த ஒரு விஷயத்தில் பாராட்டணும். ஏன்னா சின்னதாக நம்ம ஒரு விஷயம் இறங்கிருச்சுனாலும் படம் டோட்டலாக அவுட்டு. அதை வந்து கரெக்டாக கொண்டுட்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்டர்வல் டைம்லலாம் எனக்குலாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயோ ஹீரோ வேணும்டா, படத்தில் ஹீரோ செகண்ட் ஹாஃப் ஹீரோ கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி என் மைண்டுக்குள்ளே புகுத்து விட்டாங்க. ஐயோ தயவுசெய்து ஹீரோ இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுடா, கொண்டு வாங்கடா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்குள்ள அந்த ஃபீல் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயங்களை கொண்டுட்டு வந்தாங்க. அவங்க கொடுத்த அந்த விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. விடிவி கணேஷோட காமெடி தான் அந்த படத்தோட பெரிய ஹைலைட்டு. ஓப்பனாக சொன்னேன், அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி தான் நல்லா விழுந்து சிரிச்சேன். எனக்கு ஃபஸ்ட்டு அவரை காட்டணுன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை கிரிஞ்சாகி மாற்றிடுவாங்களோ படத்தை, ஏன்னா காமெடிங்கிற பேரில் கிரிஞ்சை கொடுத்துருவாங்களோ இவங்களெல்லாம் காட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இல்லை, டைமிங் காமெடியில் அவரை மிஞ்ச ஆள் இல்லைங்கிற மாதிரி காமிச்சு விட்டாங்க. ஏன்னா டபுள் மீனிங் காமெடிலாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது பெரிய விஷயம். அதை அக்செப்ட் பண்ண வச்சு நம்மளை சிரிக்க வச்சு யோசிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. படம் சூப்பரு. எனக்கு என்னென்னா இந்த சாட்டர்டே சண்டே ஒரு என்ஜாய் பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட்டாக சிரித்து ஜாலியாக லவ் அது எல்லாமே சேர்த்து நான் மிக்சிங்காக ஒரு படம் பார்க்கணுன்னா அந்த படம் பார்க்கணும்.